ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் நடைபெற்ற திமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் ஆவடி எம்எல்ஏவுமான நாசர் பேசினார். அப்போது மேடை அருகே நின்று பேசிக் கொண்டிருந்த கட்சிக்காரர் ஒருவரை அவர் கடிந்து கொண்டார். மேடையில் நாசர் பேசிய போது 2 முறை மின்தடை ஏற்பட்டது. தொடர்ந்து பேசிய நாசர் 2026 தேர்தல் பற்றி பேச தொடங்கிய மறுகணமே மீண்டும் மின்தடை ஏற்பட்டது. வருகின்ற நம்முடைய தேர்தல், அந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2006 வரப்போற தேர்தல் 350 கோடி ரூபாய் மதிப்பில் கொசஸ்தலை மற்றும் ஆரணி ஆற்றங்கரைகளை பலப்படுத்தும் பணிகளை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து ஆண்டார்மடத்தில் பேரிடர் காலத்தில் மக்கள் தங்க வைக்கப்படும் கட்டடத்தை அவர் பார்வையிட்டார். அங்குள்ள சாலை மீஞ்சூர் ஊராட்சி தலைவரால் அவரது சொந்த செலவில் போடப்பட்டது என ஒருவர் சொல்ல, அது அரசாங்கத்தின் பணம் எனவும் யாருடைய சொந்த பணமும் இல்லை எனவும் ஆட்சியர் தெரிவித்தார். அரசாங்கம் தான் பண்ணியிருக்காங்க, பண்ணது இல்லைன்னா சிஎஸ்ஆர்ல வந்தது. ஸ்கூலுக்கு தனி நபர்லாம் ஒருத்தர் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி ஏமாத்தாங்கன்னா அவர்கிட்ட கேள்வி கேள்வி. திரைப்படத்துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ஹேமா கமிட்டி போன்ற அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று நடிகை குஷ்பு வலியுறுத்தியுள்ளார். 4 மொழி திரைப்படங்களில் நடித்த தனக்கு எந்தவித தொல்லையும் நேரவில்லை என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் குஷ்பு தெரிவித்தார். 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்கேன். ஸோ நான் எப்பவுமே சொல்வேன், நான் அதை பத்தி அந்த மாதிரி ஒரு சம்பவங்களுக்கு நான் ஆக்கல. ஆனா நான் மறுபடியும் கேட்கிற கேள்விதான் எல்லா துறையிலும் இருக்கு. அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் ஹேமா கமிட்டி ஒவ்வொரு துறையில இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பத்தி கேள்வி கேட்கல? ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா? இல்ல வேற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா? பள்ளிக்கூடத்துல நடக்கலையா? இல்ல எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா? இல்ல அரசியல்ல நடக்கலையா? எல்லா இடத்துல நடக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்புறம் ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். அது சினிமா எல்லா பழியை எடுத்துட்டு சினிமா மேல போடுங்க சொல்றது தப்பு. எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் போலி மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கலீல் என்ற 78 வயது முதியவர் தம்மை டாக்டர் என்று கூறிக்கொண்டு அப்பகுதி மக்களுக்கு சிகிச்சை அளித்துள்ளார். புகாரின் பேரில் மருத்துவத்துறை அதிகாரிகள் கிளினிக்கிற்கு சென்று சோதனை செய்த போது இவர் மருத்துவம் படிக்காமலேயே பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக 7 நாட்களே ஆன குழந்தையை திருச்சி அரசு மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். கிரீன் காரிடர் அலர்ட் கொடுக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் பயணிக்க போக்குவரத்தை காவலர்கள் சீர் செய்தனர். திருச்சியில் இருந்து தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்த ஆம்புலன்ஸ் 2.25 மணி நேரத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையை அடைந்ததும் குழந்தைக்கான முதல்கட்ட சிகிச்சையை மருத்துவர்கள் மேற்கொண்டனர். திருச்சியில் நூடுல்ஸ் சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள நூடுல்ஸ் மொத்த விற்பனை நிறுவனங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்தனர். ஆய்வு நடத்திய நிறுவனங்களில் இருந்து 23 உணவு மாதிரிகளை எடுத்து பகுப்பாய்விற்காக சென்னைக்கு அதிகாரிகள் அனுப்பினர். ஆய்வறிக்கைகளின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கரூரில் மாமன் மச்சான் தகராறை சமாதானம் செய்ய முயன்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். ராயனூரைச் சேர்ந்த வீரமலைக்கும் அவரது மனைவி புனிதாவிற்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருமாநிலையூர் பேருந்து நிறுத்தத்தில் உறவினர் கபில்தேவி என்ற சங்கருடன் நின்று கொண்டிருந்த புனிதாவின் தம்பி புவினுடன் வீரமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றி கைகலப்பான நிலையில் அவர்களை சமாதானம் செய்த கபில்தேவை வீரமலை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது.
ஆலங்குடியை அடுத்த கீரமங்கலத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களிடம் வாக்குவாதம் செய்த திமுக பெண் கவுன்சிலரின் கணவரை போலீசார் சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர். கீரமங்கலம் 4வது வார்டு கவுன்சிலர் நீலாவின் கணவரான செந்தில் பிரபு அரசு பள்ளியில் நடைபெறும் விழாக்கள் குறித்து தம்மிடம் ஏன் தெரிவிப்பதில்லை எனவும் தாம் தான் அதன் பகுதியின் கவுன்சிலர் எனவும் கூறி வாக்குவாதம் செய்தார். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் இயங்கி வரும் கேளிக்கை பூங்காவில் பராமரிக்கப்பட்ட ஒட்டகம் உயிரிழந்த நிலையில் பூங்கா நிர்வாகம் மீது விலங்குவதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு சவாரிக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒட்டகம் கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி உயிரிழந்ததாகவும் கேளிக்கை பூங்கா நிர்வாகிகள் அது குறித்து வனத்துறையினருக்கு தெரிவிக்காமல் உடலை புதைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. போலீசார் வட்டாட்சியர் முன்னிலையில் ஒட்டகத்தின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு ஆய்வு செய்த அரசு கால்நடைத்துறை மருத்துவர்கள் முறையாக பராமரிக்காததால் ஒட்டகம் இறந்து போனதாக தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தமது சொந்த ஊரான கழுதூரில் உள்ள சமத்துவபுரத்தில் கால்நடை மருத்துவமனையை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் திறந்து வைத்தார். அப்போது அவர் தமது தாயை நினைத்து கண் கலங்கினார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.